தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, ஒரு உண்மை சம்பவம். அவங்க சொன்னது எனக்கு கேட்கும்போது, ஓ! இது எனக்கே பலத நான் படிக்கிறேன். இந்த கதை அவங்க சொன்னதிலிருந்து. இத மத்தவங்களுக்கு சொல்லும்போது, அவங்களும் ஏதாவது இதே மாரி சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது, இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விதத்தில தான் நான் அந்த மாரி ஸ்டோரிய தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்றைக்கு கூட அதே ஸ்டோரிய தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆ இந்த ஸ்டோரிய சொல்றதுக்கு முன்னாடி, நான் உங்க எல்லாரையும் ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கிறேன். நம்ம உடம்பு சரியில்ல. திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு ஃபீல் பண்றோம், நமக்கு உடம்பு சரியில்லன்னு. ஆனா, நம்ம அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். ஆனா, மத்தவங்கள எல்லாரையும் ஒரு மிட் நைட்ல ஏதாவது உனக்கு நடக்குது. மத்தவங்களையும் அத எப்படி மத்தவங்களையும் ஹர்ட் மீன்ஸ் அவங்களுக்கும் தொந்தரவு குடுக்காம, ஃபேமிலிக்கும். ஆனா, நமக்கு வேண்டிய ப்ராப்ளத்த அத சால்வ் பண்ணணும். ஆனா, மத்தவங்க யாரோட தூக்கத்தையும் ஒரு நைட் ஏதோ நடந்துச்சுன்னா, மத்தவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த மாரி கதைய தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருக்கிறேன். வாங்க நம்ம இப்ப கதைக்கு போலாம். இது கோவிட் டயத்துல நடந்தது. நான் ஏ&இல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லி மீன்ஸ் அவங்களுக்கு செஸ்ட் பெயின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல ஏ&இல அட்மிட் பண்ணாங்க. அப்ப கோவிட் டைம் நெனச்சு பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப உடனே வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு அவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் இசிஜி, அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு எல்லாம் ஆம் எல்லாமே எடுத்தாங்க. மெயினா ட்ரோப்போனின் எடுப்பாங்க. ஆ மீன்ஸ் பிளட் டெஸ்ட் அதில எவ்வளோ எலிவேட் ஆயிருக்கு மீன்ஸ் ஹையா இருக்குதான்னு பார்க்குறதுக்கு இந்த மாரி செஸ்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு இசிஜி எடுத்தாங்க. எல்லாம் ஓகே. உடனே ஐவி ஃப்ளூயிட குடுத்து, அதுக்கு தகுந்த மாரி அவங்க மெடிகேஷன் எடுத்து அந்த புரோட்டோகால்லாம் கைட் பண்ணி முடிச்சாங்க. அப்போ வீட்டுக்கு அவங்க போகணும். அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன். 4 மணி நேரம் கழிச்சு அவங்க முடிஞ்சுச்சு. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி டாக்டர் சொன்னாங்க, "இனி வீட்டுக்கு போலான்னு" சொல்லி. அப்ப நான் "உங்களுக்கு இது மாரி இருக்குதே, கோவிடா வேற இருக்குது. வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு அவங்க கிட்ட நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "நானு இப்ப ஃபோன் பண்ணல. நானு வீட்டுக்கு போயே சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. "ஐய்யய்யோ! இல்ல உங்க ஒய்ஃப் எல்லாம் பாவம் கோவிட்ல உங்க கூடயும் வர முடியாது. ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே!" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு சொன்னாருங்க, "இல்ல எங்க அம்மாவும் கூட இருக்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணேன்னா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிரும். ம் அவங்க கேட்பாங்க என் ஒய்ஃப. அப்ப எங்க ஒய்ஃப மறைக்க முடியாது. சொல்லி தான் ஆகணும். அதனால தான் நான் இப்ப வேணான்றேன். யாரையும் அவங்களையும் கஷ்டப்படுத்தக் கூடாது. அது இல்லாம நேத்து நைட்டு தான் என் பொண்ணுக்கு மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ரிசப்ஷன் முடிச்சு மேரேஜ் முடிஞ்சு ரிசப்ஷன்லாம் முடிச்சு அவங்கள விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது தான், இத மாரி எனக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சு. நான் அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எப்படி வந்தீங்க?" "இல்ல ஆம்புலன்ஸ்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆம்புலன்ஸ் வந்தாங்க." "ஆனா ஆம்புலன்ஸ் வரும்போது சவுண்ட் வந்திருக்குமே! அப்போ உங்களுக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் முழிச்சிருப்பாங்களே!" "இல்ல நான் அப்படி அவங்க கிட்ட சொல்லும்போதே, ஆம்புலன்ஸ கொஞ்சம் தள்ளியே நிறுத்த சொன்னேன்." "அப்ப நிறுத்த சொன்னீங்களா? எனக்கு ஒண்ணுமே அப்படி சொல்லிட்டு நானே கீழ இறங்கி அங்க வந்துர்றேன். நீங்க என்ன கூட்டு போங்க." அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது எல்லாரையும் ஹர்ட் பண்ணும். அந்த மிட் நைட்ல ஏன்னா அது 1:00 அப்படி நடந்துச்சு. ஏர்லி மார்னிங் 1:00. அதனால எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்தணும், அந்த தூக்கத்தில எழுப்பி விட வேணாம். எல்லாரும் பேனிக் ஆயிடக்கூடாது. ஏன்னா, நேத்து தானே என் பொண்ணுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுச்சு. அதனால யாரும் நல்லா ஆயிட்டு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒய்ஃப் கிட்ட மட்டும் சொல்லிட்டு, இது மாரி ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ஆம்புலன்ஸ்காரவங்க கிட்டயும், "நீங்க கொஞ்சம் தூரத்திலே நிறுத்திருங்க. நான் ஒரு ஒரு 6, 7 வீடு தள்ளி நிறுத்திட்டாங்கன்னா, இவங்க நடந்து போய் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்துர்ற மாரி." அப்படின்னு சொன்னாங்கங்க. எனக்கு அப்படியே கேட்கும்போதே, அப்புறம் சொல்லுங்க" அப்படின்னு நான் கேட்டேன். அ அப்புறம் ஆம்புலன்ஸ்ல இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இது மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணதும். ஏன்னா இப்போ அப்படின்னு அப்படின்னாங்க. ஆ சரி இப்ப அப்புறம் அப்ப அங்கேருந்து வீட்லருந்து வரும்போது, "இல்ல நாங்க சும்மா கதவ திறக்கிற மாரி, ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிற மாரி வெளியில வந்தோம்." ஏன்னா அது ஜூலைன்னு நெனைக்கிறேன். நல்லா சம்மர் டைம். ஆ அதனால எங்க அம்மாவுக்கு தெரியாது அவ்வளவு.
பிள்ளைங்களுக்கும் எதுக்கும் தெரிய சான்ஸே இல்ல. நான் வெளியில வந்துட்டு, அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து ஆம்புலன்ஸ்ல வந்தேன் அப்டின்னாங்க. ஓ! அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே. ஃபோன் எடுத்துட்டு வந்தீங்களா? ஃபோன் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆ ஆனா வந்து, இல்ல நானு அப்புறம் சரிங்கன்னு நெனச்சேன். அப்ப நான் அந்த ஸ்டோரியிலருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, வாழ்க்கைய எப்படி வேணாலும் வாழலாம் இல்லையா? அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஆனா இவரு வாழ்க்கை நமக்கு உடம்பு சரியில்ல, செஸ்ட் பெயின்னு நல்லா அவரு நல்லா குண்டா வேற இருக்கிறாருங்க. இருந்தாரு. அப்ப செஸ்ட் பெயினுன்பது பயம் வரும் இல்லையா? அதுல வேற கோவிட் டைம் வேற. இதுல நேத்து தான் பொண்ணுக்கு மேரேஜ் நைட்டு தான் முடிஞ்சு எல்லாரையும் அவங்க அனுப்பிட்டு, இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து ஒரு 2 மணி நேரத்துல செஸ்ட் பெயின் வந்திருக்குது. இதெல்லாம் நெனைக்கும்போது, அது எவ்ளோ அழகா ஹேண்டில் பண்ணாரு பாருங்க. யாருக்கும் வந்துரக்கூடாது. அதே ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம சல்யூட் பண்ணணும். ஏன்னா, அவங்களும் அத புரிஞ்சுகிட்டு, இத மாரி ஃபேமிலி இத மாரிலாம் இருக்கும்போது, அவங்களும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஆம்புலன்ஸ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்தி, அவங்கள அழைச்சுட்டு போயி, அ ஹாஸ்பிட்டல்ல விட்டு அட்மிட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. அப்ப அதுலயும் ஒரு சரியாயி, அப்ப அவரு நிதானமா இருந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில வரும். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். ஆனா, அந்த நிதானத்த மட்டும் இழக்கக்கூடாது. இழந்துட்டா, அப்புறம் எல்லாம் பதறி போனா காரியம் சிதறி போகும் இல்லைங்களா? அத பண்ணாம நிதானமா ஒரு ஒரு ஸ்டெப்பா அழகா எடுத்து வச்சதால, அவரு சர்வே ஆயி, திருப்பி அப்புறம் உடனே நானு ஒரு 5:30க்கு நாங்களும் திருப்பி அதே மாரி ஆம்புலன்ஸ் புக் பண்ணி, அவர வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டோம். ஆ அவரு சொன்ன அந்த கத வந்து எனக்கு ப பல வருஷம் அப்படி 6 வருஷம் ஆயிடுச்சு. 2000ல நடந்தது. ஃபர்ஸ்ட் வேவ்ல. ஆனா, அத கேட்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எல்லாரும் இதே மாரி எல்லாருக்கும் வாழ்க்கைன்னா எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். சில நேரம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து தான் ஆகும். ஆனா, எல அத ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஹேண்டில் பண்ற விதம் தான் எவ்ரி பெர்சன் டிஃபரெண்ட் இல்லைங்களா? அதை அப்ப நம்ம பிரெயின் வந்து பயங்கர ஸ்மார்ட்டுங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். எவ்ளோ ஏஐ வந்தாலும், நம்ப நமக்குன்னு தெரியும்போது, நமக்குன்னு எல்லாம் நடக்கும்போது, நம்ம பிரெயின் பயங்கர ஸ்மார்ட்டா சிந்திக்கும். ஆனா அது இத மாரி ஒரு இன்புட்ட நம்ம பிரெயின்ல குடுத்து வச்சிருந்தோம்னா, அது டக்குன்னு அந்த ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து, ஓ! இவங்க இப்படி நடந்தாங்கன்னு நமக்கு சொல்லும். அந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த ஸ்டோரிய நான் உங்களுக்கு சொல்றது. அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருக்கணுன்றத தான் நான் இந்த ஸ்டோரியிலருந்து கத்துக்கிட்டேன். இதுபோல மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.